ஆனால் மூமின்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு நெல்மணி கதிர் அளவு நீங்கள் செய்யுங்கள். 700 மணிகள் கொண்ட 7 கதிர் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருந்தும் அந்த வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை கொண்டீர்களா? 5000 மலக்குகளை அனுப்புகிறேன் என்றானே, நீங்கள் 20 பேர் 200 பேருக்கு சமம் என்றானே, அதையும் மீறி பெருமானார் என்னுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒரு யூத நபிக்கு சமம் என்று சொன்னார்களே, இதில் ஏதாவது நம்பி நடந்தீர்களா நீங்கள்? சரி, அறுவருக்கு தக்க பாவிகளாக இருந்தீர்கள், மறுமையை மறந்த மனிதர்களாக திருந்தீர்கள், உங்கள் இன்மைக்காக இரவு பகலை கழித்தீர்கள், உங்கள் உடல் உழைப்பு உதரம் அத்தனையும் இம்மையை சேகரித்து வைப்பதில், இம்மையை அலங்கரிப்பதில், இந்த இப்லீஸின் மனதை சந்தோஷிப்பதில் இருந்தீர்களே. அல்லாவை குளிர வைக்க உங்களால் ஆற்றிய சிறு துளிகள் ஏதாவது உண்டா? இவ்வளவு நாள் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்களாக நீங்கள் இருந்தாலும் நிச்சய மறுமையில் நீங்கள் கைச்சேதமற்ற மக்கள். நாளைய மறுமையில் நீங்கள் நரகத்தின் நெருப்பின் தீனிகள் தானே ஒழிய நிச்சயம் நீங்கள் ஆக்கான மூமியன்களாக இல்லை. நீங்கள் அல்லாவுக்கு விசுவாசமான ஊழியர்களாக இல்லை. நீங்கள் பாவிகளாக இருந்தீர்கள், கோழைகளாக இருந்தீர்கள், ஊதோரிகளாக இருந்தீர்கள், உலோபிகளாக இருந்தீர்கள். அல்லாவுக்கு ஓப்பானவர்களாக இருந்தீர்களா? ஏதாவது ஒரு முஸ்லீம் எங்காவது ஒரு பகுதியில் இருந்திருந்தால் நாங்கள் அடையாளம் கண்டிருப்போமே. மையத்துக்களாக 1.5 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறீர்கள். இது ஒரு வாழ்க்கையா சகோதரனே? ஒரு மூமியை இப்படி வாழக்கூடாது. உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், நல்ல அமல்களை விரிவுபடுத்துங்கள். அல்லாஹ் வாக்குறுதி மாறாதவன், சொல்லிய சொல்லில் மாறாதவன். அந்த யக்கீனை வையுங்கள். 5000 மலக்குகளை அனுப்புகிறேன் என்று சொன்ன பின்னாலும் கோழைகளாக வாழ்ந்தீர்கள். மார்க்கத்தை இழிவுபடும் போது துடிக்காத மக்களாக வாழ்ந்தீர்கள். உங்கள் உணர்வுகளை அல்லாஹ்வின் பாதையில் செலுத்தாத மக்களாக வாழ்ந்தீர்கள். பிணங்களாக வாழ்வது ஒரு வாழ்க்கை என்று நினைத்தால் இந்த இம்மையோடு அழிவு கொள்வீர்கள் சகோதரர்களை. மறுமைக்கான சாட்சியங்களை தேட மாட்டீர்கள். இங்கு அள்ள வந்திருக்கிறோம், இங்கு உழைத்து இங்கு உள்ள சாட்சியங்களை நாளை கொண்டு செல்ல வந்திருக்கிறோம் என்பதை மறந்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் காஃபியர்கள் அல்லது முனாஃபிக்கீன்கள். இது மார்க்கத்தின் தீர்ப்பு. மறுத்து கூறுபவன் காஃபியர். செய்வீர்களா? எந்த முஸ்லீமாவது எந்த பகுதியிலாவது அந்த நினைவோடு நடந்தீர்களா? சதா காலமும் சர்வ காலமும் இல்லையே. வராக்களை கழித்தீர்கள்.